சற்றுமுன் மறைந்தார் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகர் சுதாகர் அவர்கள். வெளியான அந்த துயர செய்தி தமிழ் சினிமாவையே நிலைகுலைய வச்சிருக்கு. பிரபல நடிகர்ல ஒருத்தர் சுதாகர். அவரு தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில பெரிய ஒரு ஹீரோவா வலம் வந்தவர். தமிழ்ல முதல்ல பாரதிராஜாவால அறிமுகப்படுத்தப்பட்டவர். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாரு. சுருள் சுருளான முடி, வசீகரமான முகம், வித்தியாசமான ஹேர் ஸ்டைல், குட்டி மூக்கு, கட்டுமஸ்தான உடல்னு தமிழ்நாட்டு மக்களுடைய மனதை வென்றவர் சுதாகர். பாரதிராஜாவால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு அதிசய பொக்கிஷன்னு சொல்லலாம். பாரதிராஜா இயக்கிய கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா அறிமுகமானவர் சுதாகர். பரஞ்சோதி அப்படிங்கிற கேரக்டர் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் சுதாகருக்கு பெரிய ஒரு பிரபலத்தை உருவாக்குனுச்சு. முதல் படத்திலேயே தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கிக்கிட்டாரு சுதாகர். அடுத்தடுத்த படங்களால குறுகிய காலத்திலேயே புகழோட உச்சத்துக்கு போனவர். தமிழ் மற்றும் தெலுங்கு படங்கள்ல படு பிஸியா நடிச்ச ஒரு முக்கியமான நடிகர்னு சொல்லலாம். கிழக்கே போகும் ரயிலை தொடர்ந்து அவருக்கு கல்லுக்குள் ஈரம், சுழிலா சித்திரங்கள், நிறமாறா பூக்கள், மாந்தோப்பு கிளியே, எங்க ஊர் ராசாத்தி, பொண்ணுக்கு ஊரு புதுசு, கரை கடந்த ஒருத்தி, தைப்பொங்கல், இப்படி பல படங்கள் அவருக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த படங்கள் எல்லாம் சுதாகருக்கு இளையராஜா இசையில தான் படமானுச்சு. அதனால இளையராஜா இசையில இவருக்கு லட்டு லட்டா பாடல்கள் அமைஞ்சது. கோயில் மணி ஓசைதானோ கேட்டதாரோ, மாஞ்சோலை கிளிதானோ, பூவரசம் பூ பூத்தாச்சி, மலர்களே நாதஸ்வரங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள், பொன்மானை தேடி, இந்த இனிமையான பாடல்கள் இப்போ வரைக்கும் தமிழ் மக்களுடைய மனதில் நீங்காத ஒரு இடமா ஒழிச்சுக்கிட்டு தானே இருக்கு. இந்த பாடலாம் கேட்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே சுதாகருடைய நினைவுகள் வந்து தான் போயிட்டு இருக்கும். சுதாகரை மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னமா இந்த பாடல்கள் எல்லாமே மாறி இருக்கு. இப்படி தமிழ்லையும் தெலுங்குலையும் சுதாகர் அந்த காலகட்டத்தில் படு பிஸியான ஒரு நடிகரா வலம் வந்தாரு. கண்டிப்பா இவருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் சொன்னாங்க. இவர் நடித்த படங்கள் எல்லாமே வெள்ளி விழா கொண்டாடுனுச்சு. இப்படி படு பிஸியா நடிச்சிட்டு இருந்த சுதாகர் திடீர்னு அவருடைய குடும்ப பிரச்சனையின் காரணமா தமிழ் சினிமா விட்டு ஒட்டுமொத்தமா ஓரங்கட்டப்பட்டாரு. 80ஸ்க்கு பிறகு அவரு என்ன ஆனாரு, எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. தெலுங்குல மட்டும் அப்பப்போ சில முக்கியமான படங்கள்ல காமெடி கதாபாத்திரம், குடிச்சித்திர கதாபாத்திரம்னு நடிக்க ஆரம்பிச்சாரு. சுதாகருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மக்கள் எல்லாருமே தேடி வந்தாங்க. அதன் பிறகு சுதாகர் எங்க போனார்ன்னு யாருக்குமே தெரியல. தமிழ்லையும் தெலுங்கையும் சேர்த்து கிட்டத்தட்ட 600 படங்களுக்கு மேல நடிச்சிருப்பாரு சுதாகர். அப்படி தமிழ்ல பீக்ல உச்சத்துல இருந்த அவருக்கு குடும்பத்துல என்ன பிரச்சனை, எதன் காரணமா சினிமா விட்டு விலகினாரு அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் தெரியல. ரசிகர்கள் கண்டிப்பா சுதாகர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணி வந்தாங்க. அப்படியாப்பட்ட சுதாகருக்கு வயது இப்போ 70 தாண்டிடுச்சு. நேற்று நள்ளிரவுல ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால் சுதாகருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் துயரம் தமிழக மக்களை ஒட்டுமொத்தமா மீளாத சோகத்துல மூழ்க வச்சிருக்கு.